இப்போ சீமானெல்லாம் வந்து பெரியாரை பற்றி எப்பயோ ஒரு தடவை 2 தடவை பேசிட்டு போனால் அது ஓகே. 52 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன ஒரு தலைவரை பற்றி தினம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்தியன் ஈத்தாஸ் வந்து மறைந்த தலைவர்கள், மறைந்த ஒரு மனிதன் தெய்வத்துக்கு சமம், அது யாராக இருந்தாலுமே. ஒரு அகடமிக் டிஸ்கஷனாக இருக்கலாமே ஒழிய டே டு டே பாலிடிக்ஸில் கொண்டு வந்து பெரியாரை வச்சு ஸ்லாண்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பெரியார் இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் அண்ட் he lived over 90 years. A person lived for 90 yearsனா கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பெரியார் ஹோலி கவ் இல்லை. பட் பெரியாரை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நேஸ்டியாக கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. விச் இந்தியன் ஈத்தாஸ் வில் நாட் அலோவ் இட். அது யாராக இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது வி மஸ்ட் ஹேவ் எக்ஸ்ட்ரா காஷன். மகாத்மா காந்தியாக இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கலாம், ஈவன் ஃபார் தட் மேட்டர் வீர் சாவர்கர். ஐ வில் சே when you discuss about such a personalities, நிறைய குறைகள் இருந்தாலும் அவங்கள நீங்கள் வந்து ஸ்லாண்டர் பண்ணுறது அன்அக்செப்டபிள். அதனால தான் ராகுல் காந்தி வந்து வீர் சாவர்கரை பற்றி ஸ்லாண்டர் பண்ணுறதுக்கு ஈவன் மெனி செக்ஷன் ஆஃப் ஹிந்து சொசைட்டி அண்ட் இந்தியன்ஸை வந்து அது ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா he was a great freedom fighter. பட் அவருக்கு நிறைய குறைகள் இருந்தது, நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதுக்கு இவ்வளோ தூரம் கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரியாரை வந்து ஒரு பக்கம் அவரை கடவுளாக கும்பிட்றதும், இன்னொரு பக்கம் காலு கீழே போட்டு மிதிக்கிறது, ரெண்டுமே தப்பு. அப்போ சீமான் அதை பேசும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஈஸி ஆகிடுது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பேசாமல் நீ அதை பேசுனீங்க. பட்ஜெட்டு வருது, பட்ஜெட்டில் எவ்வளோ நல்லது கெட்டது இருக்குது, அதை பேசாமல் சீமான் வந்து பெரியாரை திட்டிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, ஜகபர் அலி கொலை இருக்குது, இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, விலைவாசி கண்டமேனிக்கு ஏறி கிடக்குது, வாரிசு அரசியல் தலைவிரிச்சாடுது, எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு. எதையுமே பேசாமல் நீ பெரியாரை பற்றி திட்டும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக போயிடுது. அதே தான் வந்து இப்போ இவங்க திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் கையில் எடுக்கிறதுன்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 அட்வான்டேஜ். அது வந்து இது இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்றது அவங்கள தான் கேட்கணும். இவங்க 2 பேருமே வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். யோசி இவர் நான் இஷ்யூஸையே நீ பேசுகிற. இன்றைக்கி நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து ட்ரக் மெனேஸ் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது. எஜுகேஷன் ஃப்ரண்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவங்க போல் ப்ராமிசஸ் எதையுமே நிறைவேற்றலை. நீங்கள் இதெல்லாம் பேசாமல் வந்து இந்த மாதிரியான நான் இஷ்யூஸை கிளப்பும்போது அது கண்டிப்பாக வந்து ரைட்லி ஆர் ராங்லி, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ரூலிங் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். சார் இப்போ திருப்புரங்கன்ற இஷ்யூவில் கூட சார் அங்கே லோக்கல் ஹிந்துஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஹிந்துஸ் வந்து அவங்க தான் அக்ரீவ்டு. ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு தானே சார் ஹெல்ப் பண்ணணும். பட் இது ஏன் வந்து ஒரு மத பிரச்சனையாக கொண்டு வந்து அப்படி இல்லைங்க, இவ்வளோ நாளாக ஒழுங்காக தானே அங்கே இருந்தது. இவ்வளோ நாளாக தெர் வாஸ் நோ ப்ராப்ளம். ஆமாம், அந்த மலை மேலே வந்து ஆடு வெட்டுறதுன்றது காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. ஹெச்ஆர்என்சி போய் வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை வருது. சி வாட் எவர் இட் இஸ், நான் என்ன சொல்கிறேன், இல்லை ஃபார் ஏஜஸ் அங்கே வந்து ஒழுங்காக தான் இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். பட் பிஜேபி இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.